பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளை கூட இந்த கால வேளையில் இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை கூட இயேசப்பா நம்மோட வேதத்திலிருந்து யோவான் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஜான் சாப்டர் 9 verse 31 வேதம் சொல்கிறது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. ஆமென். இந்த கால வேளை இயேசப்பா நம்மோட பேசுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, பாவிகளுக்கு நான் செவி கொடுப்பதில்லை. நீங்கள் கேட்கலாம், என்ன தம்பி காலையிலே பாவம் பற்றி பேசுகிறீங்களேன்னு. ஆனால் இந்த கால வேளையில் கர்த்தர் நம்மோட அவர் பேச விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம கேட்கலாம்ல, ஏன் வாழ்க்கையில் இன்னும் அற்புதத்தை பார்க்க முடியல, நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, நம்முடைய ஜெபங்கள் கர்த்தர் கேட்கக்கூடாதபடிக்கு என்ன தடியாக இருக்குதுன்னா பாவம். ஆமென். நீங்கள் கேட்கலாம், கர்த்தர் ஏன் அநேக நாட்கள் நான் ஜெபிக்கிறேனே, அநேக மாதங்களாக நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், ஆனாலும் கர்த்தர் என் ஜெபத்துக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறாரு, என் ஜெபத்துக்கு ஒரு பதிலே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், என்ன தம்பி இந்த உலகத்தில் செய்யாத பாவமா? நாங்கள் எதுவும் பாவம் பண்ணதில்லை, நாங்கள் ஒன்றும் குடிக்கிறதில்லை, விபச்சாரம் பண்ணதில்லை, வேசித்தனம் பண்ணதில்லை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்கள் ஒன்றும் செய்யறதில்லையே, நாங்கள் கரெக்டாக டைம் சர்ச்சுக்கு போகிறோம், கரெக்டாக தசம்பா கொடுக்குறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் கரெக்டாக எல்லாமத்தையும் ஆண்டுக்கு உண்மையாக இருக்கிறோமே, வேற என்ன பாவம்? ஆமென். வெறியும் குடிக்கிறதுனாலையும் ஸ்மோக் பண்ணுறதுனாலையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறதுனால தான் பாவம் இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையில் மற்றவங்க மேலே கசப்பு, பொறாமை, எரிச்சல், வேறுபாடு, அவன்கிட்ட பேச மாட்டேன், இவன்கிட்ட பேச மாட்டேன், இதுவே ஒரு பாவம் தான். ஆமென். இன்றைக்கி ஆண்டவர் எப்படி நம்ம ஜெபத்தை கேட்க முடியும்? மற்றவங்க மேலே கசப்பை வச்சுக்கணும், மற்றவங்க மேலே நம்ம பொறாமப்பட்டுக்கணும், மற்றவங்க மேலே நம்மளுக்கு ஒரு ஈகோ, எரிச்சல், அவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன், அவங்கள பார்த்தா எனக்கு ஆக மாட்டேங்குது, அவங்கள எனக்கு பிடிக்காது, இப்படியெல்லாம் உங்கள் உள்ளத்தில், அதுவும் ஒரு பாவம் தான். இப்படிப்பட்ட உள்ளத்தில் நீங்கள் பாவம் செஞ்சுருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் ஜெபத்தை நான் எப்படிப்பா கேட்பேன், உங்களுக்கு எப்படி கர்த்தர் செவி கொடுப்பார்? இன்னைக்கு ஆண்டு சொல்கிறாரு, இந்த பாவத்தெல்லாம் விட்டு, மற்றவங்க மேலே கசப்பு, பொறாமை, எரிச்சல், இதெல்லாம் நீங்கள் விட்டு நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பா அற்புதங்களை செய்யாதபடிக்கு, நன்மையை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடையாக இருக்கிறதே இந்த சின்ன பாவம். நீங்கள் கேட்கலாம், என்ன தம்பி அவங்க மேலே கசப்பு பொறாமை வச்சா பாவமா? ஆண்டுடைய பார்வைக்கு சின்ன பாவமோ பெரிய பாவமோ, பாவம் பாவம் தான். இன்றைக்கி இந்த வார்த்தைக்கு கேட்டு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒருவேளை மற்றவங்க மேலே இசப்பா நான் கசப்பாக இருந்தா, இது நிமித்தமாக இசப்பா என் ஜெபம் கேட்கப்படாமல் இருந்தா, இது நிமித்தமாக இசப்பா நீங்கள் எனக்கு செவி கொடுக்காமல் இருந்தா, இன்றைக்கி என்னை ஒப்பு கொடுக்குறேன், அவங்கள மன்னிச்சுறேன்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அநேக மாதங்களாக நீங்கள் எதுக்கெல்லாம் ஜெபிச்சிங்களோ, இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்காக அவருடைய மகிமை அவர் காண்பிக்க போகிறார். ஜெபிக்கலாம். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, எதுவும் இந்த கால வேளை நீர் எங்களோட பேசினீங்களப்பா, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை என்று. இன்னைக்கு ஆண்டவரே இயேசப்பா, எங்கள் வேலையில் ஆண்டவரே இயேசப்பா, எங்கள் உள்ளத்தில் அப்பா மற்றவங்க மேலே யாராவது இயேசப்பா கசப்பு, பொறாமை, எரிச்சல் இருந்தால் அந்த பாவங்கள்லாம் மன்னிங்கப்பா. இன்றைக்கி இயேசப்பா நானும் இயேசப்பா அவங்கள மன்னிக்கிறேன், அவங்கள நேசிக்கிறேன். ஆண்டவரே, ஒருவேளை என் ஜெபத்துக்கு தடியாக இருந்தால் இயேசப்பா, நீங்கள் என் ஜெபத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு இந்த பாவங்கள் தடியாக இருந்தால் தயவாக இயேசப்பா எங்களை ஒப்பு கொடுக்குறோம், எங்களை மன்னிங்க. ஆண்டவரே, இந்த நாள் கூட இயேசப்பா ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க, அப்போ அதிசயங்களை செய்யுங்க. எந்த காரியத்துக்கு இயேசப்பா கேட்குறாங்களோ எல்லா காரியத்தில் உங்கள் நாம மைப்பட போதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.